எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னோட எல்லா நண்பர்களுக்கும் திருவோணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ தான். புளியிஞ்சி, இஞ்சி புளின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைப்படும்ன்றத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதுக்காக ஒரு கப்பு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது 100 கிராம். அப்புறம் ஒரு 50 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். 50 கிராம் வெல்லம் அது காய்ச்சி வச்சுருக்கேன். காய்ச்சி ரொம்ப இது பண்ண வேண்டாம், வடிகட்டணும். அதுக்கு தான் இந்த இஞ்சி பொடியாக நறுக்கிறது நம்ம நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி ஒன்று இருக்கும். அது நம்ம வடக்கல்ல போட்டோம்னா ஒட்டிக்கும். அதனால தான் கழுவிட்டு சன்னியில் போட்டு வடித்து எடுத்தாச்சு. இனி கடாய் அடுப்பில் வச்சு ஆகிட்டுருக்கு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடாகும்போது 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வரும்போது 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வெடிக்கட்டும். நல்லா மொறுன்னு ஆகணும். அப்போ தான் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டாச்சு. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி இது 100 கிராம் இஞ்சி இருக்கும். அது நீங்கள் பாருங்கள். முதல்ல போட்டோடனே அந்த எண்ணெயெல்லாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காணாமல் போயிடும். திரும்ப நம்ம வதக்க அது வெளியே வரும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த பாகம், அந்த இஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, இது 50 கிராம் புளி நான் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வடிகட்டி அந்த கசடெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் ஊற்றியாச்சு. இனி இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே ஒரு ஹீப்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுவும் போட்டுட்டு நல்லா கிளறி கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் கொதித்து நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி வரும். அப்போ தான் கரெக்டாக அந்த பக்குவம் நமக்கு வரும். இனி நம்ம 50 கிராம் வெல்லம் நான் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கோங்க. ஏன்னா இது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ அதெல்லாம் கரெக்டாக வர்ற வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா வற்றி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி இது நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுன விட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கெடாது. அப்பப்போ இது முன்னாடியே செஞ்சு வச்சிரும் நாங்கள் ஓணத்துக்கு. அப்போ தான் அன்னைக்கு அதை எத்தனை வேலை செய்கிறது. பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ கூட கொதிச்சிட்ருக்குது. ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. இனி இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம். கண்டிப்பாக இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் திருவோணம் நல்வாழ்த்துக்கள்.